என்ன அளவுக்கு கடவுளுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உண்மையான பக்தியும் இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறது தான். நம்ம நிறைய புராணங்கள்லேயும் கதைகள் எல்லாம் கேட்டிருப்போம். எப்படி கடவுள் ஒருத்தங்களை சோதிக்கிறாங்க, சோதித்த பிறகு அவங்களுக்கு எப்படி நன்மைகள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய கதைகள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஜாதகருக்கு குரு ரொம்ப வலுத்திருக்கு, குரு ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இறை நம்பிக்கையும் நல்லா இருக்கும், அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்களும் அவங்களுக்கு எப்பொழுதுமே அதற்கு நல்ல பலிதங்கள் உண்டு. ஜோதிடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆன்மீக துணை இல்லாமல் ஆன்மீகத்தினுடைய சார்ந்தது தான் எப்பொழுதுமே ஜோதிடம். அதனால் எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல ஒரு தெய்வ பலம் இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்க வாக்கு பலிதம் ஏற்படும். ஒரு ஜோதிடர் நல்ல ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பக்தியோட, ஒரு உண்மையோட, ஒரு நல்ல மனசோட இருந்தால் தான் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லும் பொழுதும் ஜாதகருக்கும் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் பலிக்கும். அதனால் ஜோதிடம் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டுமே ரெண்டு கண்களை போன்றது தான். அண்ட் எந்த ஜாதகருக்கு நமக்கு தெய்வ துணை இருந்தால்தான் அவங்களும் போய் ஒரு ஜோதிடம் கேட்கும் பொழுது அவங்களுக்கும் பலன் தரும். எல்லாருக்குமே இதில் பிலீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது.